கன்னியாகுமரி மாவட்டத்தில் பைக்கில் ட்ரிபிள்ஸ் வந்த இளைஞர்கள் தடுத்து நிறுத்த முயன்ற போலீசாரை மோதி தள்ளியதில் கீழே விழுந்த தலைமை காவலரின் காலில் லாரி ஏறி பலத்த காயமடைந்தார். தப்பியோடிய 3 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்தில் நடந்தது என்ன? போகும் வழியில் போக்குவரத்து போலீசாரை கண்டுவிட்டால் சந்து ஒன்றிற்குள் புகுந்து சாதுரியமாக தப்பிச் சொல்லும் இதுபோன்ற இளைஞர்களுக்கு மத்தியில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வேலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் போலீசார். அப்படி ஒரு காவலர் சாலையில் தள்ளிவிடப்பட்டு காலில் லாரி ஏறி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் சம்பவம் அரங்கேறி உள்ளது. நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே புலியூர்குறிச்சி பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ரதீஷ்குமார் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக ஒரே பைக்கில் 3 இளைஞர்கள் ட்ரிபிள்ஸ் வந்துள்ளனர். போலீசாரை கண்டதும் அந்த இளைஞர்களுக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது. தெரியாமல் போலீசார் அருகில் சென்றுவிட்ட நிலையில் இனி பின்வாங்க முடியாது என்ற முடிவுக்கு வந்த இளைஞர்கள் ஆக்சிலேட்டரை முறுக்கிக் கொண்டு வேகமெடுத்துள்ளனர். அந்த இளைஞர்களை சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ரதீஷ்குமாரும் தலைமை காவலர் ஜஸ்டின் சந்திரனும் குறுக்கே வந்து தடுத்து நிறுத்த முயன்றுள்ளனர். ஆனால் அதிவேகத்தில் வந்த இளைஞர்கள் அவர்கள் மீது மோதி சரிந்து விழுந்துள்ளனர். விழுந்த வேகத்தில் பைக்கை அங்கேயே விட்டுவிட்டு அவர்கள் எழுந்து ஓடிவிட போலீசார் இருவரும் சாலையில் தூக்கி வீசப்பட்டுள்ளனர். அப்போது அந்த வழியாக வந்த லாரி ஒன்று தலைமை காவலர் ஜஸ்டினின் கால்கள் மீது ஏறி இறங்கியதில் எலும்பு முறிந்து படுகாயமடைந்தார். பதறிப்போன சக போலீசார் அவர்கள் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தலைமை காவலருக்கு காலில் மாவுக்கட்டு போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதையடுத்து இளைஞர்கள் 3 பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இருசக்கர வாகனத்தின் பதிவெண்ணை வைத்து நடத்திய விசாரணையில் பைக்கை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற வியனூர் பகுதியைச் சேர்ந்த ரோஹித் குமார், பின்னால் அமர்ந்த ரிகேஷ் மற்றும் ஆன்சில் ஆகிய 3 பேரையும் பிடித்தனர். அவர்கள் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்ததோடு பைக்கையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த லாரி டிரைவர் லாட்டர் துரை என்பவரையும் கைது செய்த போலீசார் அவர் மீது விபத்து வழக்கு பதிவு செய்து ஜாமீனில் விடுவித்தனர்.